ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. மறுநாள் காலையில் வந்தியத்தேவன் முதல் மந்திரி அனிருத்தரின் ஓலையுடன் அரிசலாற்றங்கரையோடு குடந்தை நகரை நோக்கிப் போய்க் கொண்டிருந்தான். குதிரையை விரட்டாமல் மெல்லச் செலுத்திக் கொண்டு இருபுறமும் தோன்றிய இனிய காட்சிகளை பார்த்து கொண்டு போனான். ஐப்பசி மாதத்தின் ஆரம்பத்தில் சோழ வளநாடு பூரண பொலிவுடன் விளங்கிற்று. இயற்கை அரசி பச்சை பட்டாடை உடுத்தி நவ யௌவன சௌந்தரியத்துடன் திகழ்ந்தாள். அந்த பச்சை பட்டாடையில்தான் எத்தனை விதமான பசுமைச் சாயங்கள்! கழனிகளில் கதிர் விடுவதற்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் ஒரு சாயல், நடவு நட்டு சில காலமாக இருந்த இளம்பயிர்கள் இன்னொரு சாயல், அப்போதுதான் நடவாகியிருந்த பசும் பொன்னிறப் பயிர்கள் வேறொரு சாயல், ஆலமரத்தில் தழைத்திருந்த இலைகள் ஒரு பசுமை, அரசமரத்தில் குலுங்கிய இலைகள் இன்னொரு வித பசுமை, தடாகங்களில் கொழுகொழுவென்று படர்ந்திருந்த தாமரை இலைகளில் மோகனப் பசுமை, வாழை இலைகளின் கண்கவரும் பசுமை, தென்னங்குருத்துக்களின் தந்தவர்ணப் பசுமை, பூமியில் இளம்புல்லின் பசுமை, ஓடைகளில் தெளிந்த நீரின் பசுமை, நீரில் அங்குமிங்கும் தத்திப்பாய்ந்த தவளைகளின் பசுமை. இவ்வளவு விதவிதமான சாயல்கள் வாய்ந்த பச்சை பட்டாடையின் அழகை தூக்கிக் காட்டுவதற்கென்று நட்சத்திரப் பொட்டுகள் பதித்தது போல குவளைகளும் குமுதங்களும் செந்தாமரை செங்கடுநீர் பூக்களும் ஆங்காங்கு ஜொலித்துக் கொண்டிருந்தன. இந்த அழகையெல்லாம் வந்தியத்தேவன் இரு கண்களாலும் பருகிக் கொண்டு பிரயாணம் செய்தான். ஆடி மாதத்தில் அந்த வழியாக அவன் சென்றபோது பார்த்த காட்சிகளுக்கும் இப்போது காணும் காட்சிகளுக்கும் உள்ள வேற்றுமையை அவன் உணர்ந்திருந்தான். ஆடி மாதத்தில் ஆற்றில் புதுவெள்ளம் நொங்கும் நுரையுமாகப் பொங்கிப் பெருகிக் கொண்டிருந்தது. இப்போதோ பிரவாகத்தின் வேகமும் கோபமும் தணிந்து செந்நிறம் மாறி பளிங்கு போல தெளிந்து உல்லாசமாக பவனி சென்றது. புதுவெள்ளத்தின் ஹோ என்ற இரைச்சலும் மேலக்காற்று மரைக்கிளைகளை தாக்கியபோது உண்டான பேரோசையும் ஆயிரம் புள்ளினங்களின் கோலாகல துனிகளும் அப்போது ஒரு மாபெரும் திருவிழாவின் ஆரவாரத்தைப் போல கேட்டன. இன்றைக்கோ குளிர்ந்த வாடை காற்றில் இலைகள் அசைந்த மாமரச் சுத்தமும், மடைகளில் தண்ணீர் பாய்ந்த சலசலப்பு ஓசையும், மழையை எதிர்பார்த்த மண்டூகங்களின் ஸ்ருதிபேதக் குரல்களும், பலவகை சில்வண்டுகளின் ஸ்வரபேத ரீங்காரங்களும் சேர்ந்து இயற்கை மாதரசியின் சோக சங்கீத கோஷ்டிகானத்தைப் போல ஒலித்துக் கொண்டிருந்தன. வந்தியத்தேவனுடைய உள்ளத்திலும் அப்போது ஏதோ ஒரு வகையான இனம் தெரியாத சோகம் குடிகொண்டிருந்தது. இதன் காரணம் என்னவென்று யோசித்துப் பார்த்தும் புலப்படவில்லை. உண்மையில் அவன் அபரிமிதமான உற்சாகம் கொள்வதற்கு வேண்டிய காரணங்கள் இருந்தன. இந்த வழியாக 2 மாதங்களுக்கு முன்னால் போனபோது என்னென்ன மனோராஜ்யங்கள் செய்தானோ அவ்வளவும் நிறைவேறிவிட்டன. அவன் கனவிலும் நடக்கும் என்று கருதாத காரியங்களும் நடந்தேறிவிட்டன. சுந்தர சோழ சக்கரவர்த்தியை தரிசித்தாகிவிட்டது. தஞ்சாவூர், பழையாறை, மாதோட்டம், அனுராதபுரம் முதலிய மாபெரும் நகரங்களை பார்த்தாகிவிட்டது. சோழ நாட்டின் கண்ணுக்கு கண்ணாக விளங்கிய பொன்னியின் செல்வனுடைய சிநேகிதம் கிடைத்துவிட்டது. அந்த வீர இளவரசனுக்கு உதவி புரியும் பேறு கிடைத்துவிட்டது. தமிழகத்தின் அழகு தெய்வமும் சோழர்குல விளக்குமான அரசளங்குமரி குந்தவையை ஒருமுறை பார்ப்பதற்கே எத்தனையோ தவம் செய்திருக்க வேண்டும். இப்படி இருக்க அவளுடைய தூய இதயத்தின் நேயத்தை பெறுவதென்பது எத்தகைய பிறர்க்கரும் பாக்கியம்! அதை எண்ணியபோது அவன் உள்ளம் பெருமிதத்தினால் பொங்கியது. ஆனால் அந்த பெருமித குதூகலத்துடனே ஏதோ ஒரு வேதனையும் தொடர்ந்து வந்தது. அவ்வளவு பெரிய பாக்கியத்துக்கு நான் உண்மையில் உரித்தவன்தானா?
அது நிலைத்து நிற்குமா? கை கெட்டியது வாய்க்கெட்டுவதற்குள் எவ்வளவோ தடங்கல்கள் ஏற்படக்கூடும் அல்லவா? ஆஹா, தடங்கல்களுக்கும் என்ன குறைவு? உலகமே தடங்கல் மயம்தானே. ரவிதாசனைப் போன்ற மாய மந்திரவாதிகளும், நந்தினியைப் போன்ற மாய மோகினிகளும், பழுவேட்டரையர்களைப் போன்ற சதிகாரர்களும், கந்தமாறனையும் பார்த்திவேந்திரனையும் போன்ற சிநேக துரோகிகளும், பூங்குழலியையும் வானதியையும் போன்ற பித்துக்கொள்ளிப் பெண்களும், வீர வைஷ்ணவ ஒற்றர்களும், காலாமுக சைவர்களும், குள்ளிவாய்ப் பேய்களும், ஆழந்தெரியாத புதைசேற்றுக் குழிகளும் நிறைந்த உலகமல்லவா இது? கடவுளே முன்னர் சொன்ன அபாயம் ஒவ்வொன்றிலுமிருந்தும் எப்படியோ இதுவரை தப்பித்து விட்டேன். அவை எல்லாவற்றையும் விட பெரும் அபாயகரமான காரியத்தில் இப்போது முதன் மந்திரி அனிருத்தர் என்னை ஏவியிருக்கிறார். ஒரு பக்கத்தில் எளிதில் மூர்காவேசம் கொள்ளக்கூடிய ஆதித்த கரிகாலர், மற்றொரு பக்கத்தில் பெரிய பழுவேட்டரையரை பொம்மை போல ஆட்டி வைக்கும் மாயசக்தி வாய்ந்த மோகினி. இவர்களுடைய நோக்கத்துக்கு குறுக்கே நின்று நான் தடை செய்து வெற்றி பெற வேண்டுமாம். இது நடக்கக்கூடிய காரியமா? அந்த பிரம்மராயர் தமது மனதில் என்னதான் உண்மையில் எண்ணி இருக்கிறாரோ தெரியாது. அரசளங்குமரியிடமிருந்து என்னை பிரித்தே விடுவது அவருடைய நோக்கமாயிருக்கலாம் அல்லவா? ஆழ்வார்க்கடியான் வந்து சேர்ந்து கொள்வான் என்று இருவரும் சொன்னார்கள். அவனையும் இதுவரையில் காணோம். அந்த வீர வைஷ்ணவன் எப்பேற்பட்டவனாயிருந்தாலும் இதுவரையில் எனக்கு ஒரு கெடுதலும் செய்ததில்லை. பலமுறை உதவிதான் புரிந்திருக்கிறான். அவனுடன் சேர்ந்து பிரயாணம் செய்தால் ஏதாவது உற்சாகமாக பேசிக் கொண்டு வருவான். பிரயாணத்தில் அலுப்பு தட்டாமல் இருக்கும். இனி எங்கே வந்து அவன் நம்முடன் சேர்ந்து கொள்ள முடியும்? அவனுக்காக எத்தனை நேரம்தான் இந்த குதிரையை இழுத்து பிடித்து மெல்லச் செலுத்திக் கொண்டு போவது? ஆஹா, அதோ கும்பலாயிருக்கும் மரங்கள், நதி வெள்ளத்தில் முதலைகளைப் போல கிடக்கும் அந்த வேர்கள். இங்கேதான் பொம்மை முதலை மீது வேல் எறிந்த படலம் நடைபெற்றது. வாரிணியும் தாரகையும் செந்திருவும் மந்தாகினியும் நம்முடைய வீரச் செயலை பார்த்து கலகலவென்று சிரித்தது இவ்விடத்தில்தான். அரசளங்குமரி நமக்கு பரிந்து அந்த பெண்களை அதட்டியதும் இதே இடத்தில்தான். சற்று இங்கே நின்று பார்க்கலாம். வந்தியத்தேவன் குதிரை மீதிருந்து இறங்கி நதிக்கரையில் ஓரமாக சென்று நின்றான். மரத்தின் வேர்களைச் சுற்றி சுற்றி சுழல விட்டு கொண்டு ஓடிய தெளிந்த நீர் பிரவாகத்தை சிறிது நேரம் உற்று பார்த்து கொண்டிருந்தான். அந்தச் சுழலில் ஒரு முகம் தெரிகிறது. அது யாருடைய முகம்? சொல்ல வேண்டுமா? அரசளங்குமரி குந்தவை பிராட்டியின் இன்ப பொன்முகம்தான். கண்டேன் கண்டேன் கண்டேன், கண்ணுக்கினியன கண்டேன் என்று பாடிய குரலை கேட்டு வந்தியத்தேவன் திடுக்கிட்டு அண்ணாந்து பார்த்தான். உன்னதமான மரத்தின் உச்சாணி கிளை ஒன்றில் ஆழ்வார்க்கடியான் அமர்ந்திருப்பது தெரிந்தது. ஓஹோ வீர வைஷ்ணவரே, நான் உம்முடைய திருக்கண்களுக்கு அவ்வளவு இனியவனாக இருக்கிறேனா? நான் உம்மை சிறிது நன்றாக பார்க்கிறேன். கீழே இறங்கி வருக என்று சொன்னான் வந்தியத்தேவன். வீர வைஷ்ணவன் மரத்திலிருந்து இறங்கிய வண்ணம், நான் உன்னை சொல்லவில்லை அப்பனே. உடையில் வாளும் கையில் வேலும் ஏந்திய நீ என் கண்ணுக்கு பயங்கரமானவனாக அல்லவோ புலப்படுகிறாய் என்றான். பிறகு யாரை பற்றி சொன்னீர் வைஷ்ணவரே? முழுமுதற் கடவுளாகிய திருமால் வாமனாவதாரம் எடுத்து வானத்தை அளப்பதற்காக ஒரு பாதத்தை தூக்கிய போது உங்கள் சிவபெருமானுடைய கண்களுக்கு... வைஷ்ணவரே, நிறுத்தும். இம்மாதிரியெல்லாம் சிவனை தாழ்த்தி கூறுவதை நிறுத்திவிடும். இல்லாவிடல் பெரிய அபாயத்துக்கு உள்ளாவீர். என்ன அபாயம் அப்பனே? முதலையை கொண்டு யானையை காத்த பெருமானின் சக்கரம் இருக்கும்போது என்னை யார் என்ன செய்ய முடியும்? நான் சொல்வதை சொல்லிவிட்டேன், அப்புறம் உமது இஷ்டம். எனக்கு என்ன அபாயம் வருகிறது என்று சொல் தம்பி. பழையாறையில் ஜனங்கள் கொந்தளித்து அரண்மனை வாசலுக்கு வந்தார்கள் அல்லவா? அப்போது சில காலாமுகர்கள் பேசிக் கொண்டிருப்பதை கேட்டேன். என்ன பேசிக் கொண்டார்கள்? சோழ நாட்டில் பெருகி வரும் வீர வைஷ்ணவர்களை மகாகாளிக்கு பலி கொடுத்து அவர்களுடைய மண்டை ஓடுகளை குவித்து அடுக்கி அவற்றின் பேரில் நின்று ஆனந்த தாண்டவம் ஆட வேண்டும் என்று சொன்னார்கள். ஆழ்வார்க்கடியான் தன் மண்டையை தொட்டு பார்த்து கொண்டு, இது கெட்டியாகத்தான் இருக்கிறது, காலாமுக தாண்டவத்தை தாங்கக்கூடியதுதான் என்றான். இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
முதன்முறையா பெருமிதமும் வேதனையும் கலந்த ஒரு விசித்திரமான மனநிலையில போய்கிட்டு இருக்கான் வந்தியத்தேவன். தான் தஞ்சைக்கு வராமல் இருக்கிறதுக்கு காரணம் நந்தினிதான்னு ஆதித்த கரிகாலன் பார்த்திபேந்திரனிடம் சொன்னது நேயர்களுக்கு நினைவிருக்கும். வந்தியத்தேவனை பொறுத்தவரை அவனுடைய எஜமானர் யார் எது சொன்னாலும் கேட்க மாட்டார். கடம்பூருக்கு அழைப்பு நிருப வடிவிலும் வாய்ச்சொல்லாகவும் வந்திருக்குது. அவர் அசைய மாட்டார். ஆனால் தம்பியை பற்றின செய்தி அவரை எட்டி இருந்தா நிச்சயம் இந்நேரம் புறப்பட்டிருப்பார். பாட்டன் மலையமானையும் அழைச்சிக்கிட்டு ஒரு பெரும் படையோடு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நாம் ஏன் அவசரப்படணும்? இந்த பகுதியில் கருத்தை கவரும் பல தொடர்கள் சிலவற்றை பார்க்கலாம். ஐப்பசி மாத தொடக்கம். பொழுதும் பகற்பொழுதும் ஏறத்தாழ சமமாக தராசில் இருப்பதை போல இருக்கும் துலா மாதம். அக்டோபர் மத்தியிலிருந்து நவம்பர் நடுப்பகுதி வரை ஷரத் ருத்து என்கிற பருவம். ஆடி மாதம் அல்லது கட்டக மாதம். பகற்பொழுது கூடுதலாக இருக்கிற முதுவேநீர் பருவம் கிரீஷ்ம ருத்து எனப்படும். ஜூலை நடுவிலிருந்து ஆகஸ்ட் நடுவரை. மண்டூக்கம் தவளையை குறிக்கும் வடமொழி சொல். இதிலிருந்து பிறந்தது மாண்டூக்கியம் என்கிற தொடர். மனித மனம் விழிப்பு, கனவு, ஆழ்ந்த உறக்கம், இந்த 3 நிலைகளில் மாறி மாறி தாவிக்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் படிப்படியாக தாண்டினா ஆன்ம வெளி என்கிற 4வது, அதாவது துரிய நிலையை அடைய முடியும். இந்த தவள அடிப்படையிலான கருத்தை விளக்கிற உபனிஷதம் மாண்டூக்கிய உபனிஷத். இது அதர்வண வேதத்தோட பகுதி. சில்வண்டு வெட்டுக்கிளி இனத்தைச் சேர்ந்த இதை பெரிய ஈன்னு சொல்லலாம். தடித்த உடல், நீண்ட உணர்கொம்புகள், அதாவது ஆண்டனி கொண்டது. ஆண் சில்வண்டின் இறக்கைகளில் இருக்கிற கடினமான பகுதிகள் ஒன்று உரசும் போது ஹ்ரீங்கார ஒலி கேட்குது. ஆழ்வார்க்கடியான அண்ணாந்து பார்த்து கீழே இறங்கு வருகன்னு சொல்கிறான் வந்தியத்தேவன். வருக வேங்கோள் வினைமுற்று. தமிழ் இலக்கணத்தில் வினைமுற்றுகளின் வகைகளில் ஒன்று வேங்கோள் வினைமுற்று. மரியாதையாக வேண்டல், ஏவுதல், வாழ்த்துதல், வைதல் ஆகிய பொருள்களில் வரும். ஒருமை பன்மைங்கிற பாகுபாடு கிடையாது. மூவிடங்கள்னு சொல்லப்படும் தன்மை, முன்னிலை, படர்க்கை 3க்கும் பொது. நல்லது. உட்கார்ந்தபடி 4 பக்கமும் பார்க்கறதுக்கு மரத்தின் உச்சாணிக்களை ஏற்றது தானே. வந்தியத்தேவனை பார்த்ததும் இறங்கி வரான். இதுவரை எதையெல்லாம் கண்காணிச்சிட்டு இருந்தான் சொல்கிறானா பார்க்கலாம். பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.